என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் இன்று இவனுக்கு மரண தேதியை குறித்துவிட்ட பிறகுதான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் குழந்தையே, இவனுக்கு நான் மரண தேதி குறிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இவன் யார்? இவன் உன் எதிரி அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த கருப்பன் இன்று இந்த முடிவை எடுத்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்னாலும் மற்றவர்களின் வாழ்க்கையை வேதனைப்படுத்த நினைக்கின்ற சில மனிதர்களுக்கு கடைசி முடிவானது மரணமாக மட்டுமே இருக்க முடியும். எவ்வளவு திருந்தச் சொல்லியும் கேட்காத மனிதர்கள், திருந்துவதற்கான வாய்ப்புகளை நாம் எவ்வளவுதான் கொடுத்தும் அதை கேட்காத மனிதர்கள் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு சென்றால்தான் அவர்களிடம் இருக்கின்ற அந்த தீய விஷயங்கள் வெளியேறும் என்றால் அதை செய்வதற்கு இந்த கருப்பன் இப்பொழுது நான் துணிந்து விட்டேன். என்னவானாலும் ஏதுவானாலும் சரி, நமக்காக நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் உணர வேண்டும் அல்லவா? கருப்பன் முன்னின்று உனக்கு இதை எடுத்து தருவதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனநிறைவோடு எதையுமே நீ ஏற்றுக்கொள்ள துணிய வேண்டும். அப்பனின் ஆணைப்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உன்னோடு எதற்காக நான் நிற்கிறேன் என்பதனை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய காலம். இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும், நீ பட்ட வேதனைகளும், நீ பட்ட தோல்விகளும் போதும். உனக்கு எந்த இடத்திலும் நான் உறுதுணையாக நிற்பேன் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ சூழ்நிலைகள் ஒருவருக்கு தீவதை நம்மை செய்யச் சொல்லும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் யார் வாழ்க்கையிலும் எந்த தீமையையும் நாம் செய்ய நினைக்கக்கூடாது. யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க நாம் ஒருபோதும் துணிந்து நிற்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மோடு இருந்து இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மை தொடர்கின்ற இந்த மனிதர்கள் நமக்கு காயங்களை கொடுத்தாலும் அந்த காயங்களை பெறுகின்ற நாம் மீண்டும் அதே காயத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுக்க எண்ணக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை வேதனையின் உச்சத்தை என்னவென்று பார்த்திருக்கிறாய் அல்லவா? வேதனை என்றால் என்னவென்று என் பிள்ளை நீ கவனித்திருக்கிறாய் அல்லவா? கருப்பன் உனக்காக இந்த ஒரு முடிவை எடுத்ததில் எந்த தவறும் இல்லை என்று நீயே கடைசியில் சொல்லத்தானே போகின்றாய். தெய்வம் எப்பொழுதும் நமக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறது என்பதனை யோசித்து நாம் நின்று நமக்கான மாற்றத்தை உணர்ந்து நாம் சந்தோஷமாக வாழ நினைக்கிறோம். ஆனால் ஒருவரின் உயிரை பறிக்கும் அளவிற்கு தெய்வம் செல்ல வேண்டிய நிலை இப்பொழுது சில காலமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. சில காலமாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை யோசித்து தவித்து நீ நினைத்து வருந்தியது எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். கருப்பன் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் நல்லது நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இந்த கருப்பன் நான் முன்னின்று உன்னை வழிநடத்தச் செய்வேன் என்பதனை புரிந்து கொள். உனக்காக நான் எந்நாளும் உடன் வரக்கூடிய காலங்களில் எப்பொழுதுமே நாம் எல்லாவற்றையுமே யோசித்து மனம் கலங்கி இருந்திருக்கிறோம். எல்லா நிலைகளையுமே சிந்தித்து நாம் வேதனைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் நீ பொறுத்த அளவிற்கு நானும் பொறுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? நீ நினைத்த அளவிற்கு நானும் எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லவா? செய்த பாவங்களுக்கு பலன்களை அனுபவிக்கத்தான் வேண்டும். கருப்பன் நின்று அதை நடத்துவதை நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும். இந்த கருப்பன் என்று ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறேன். ஒரு திட்டவட்டமான முடிவு கொண்டு உன் முன்னால் நிற்கின்றேன். ஏனென்றால் இதற்கு மேலும் இவர்களுக்கு வாய்ப்பினை நாம் கொடுத்து கொண்டே இருந்தோமானால்
அது நல்லதற்கு அல்ல. அது நம்மை வாழ வைப்பதற்கு அல்ல, உன் வாழ்க்கையை அழிப்பதற்கானது. உன்னை மேலும் மேலும் துன்பப்படுத்துவதற்கானது. உனக்கென்று நான் சொல்லிய எல்லா விஷயங்களிலும் இருந்தும் என் பிள்ளை படுகின்ற வேதனைகள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக காயப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலும் நாம் இருக்கும் நேரம் நமக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதனை நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இத்தனை நாளும் நீ அனுபவித்ததை எல்லாம் போதும் என்று நினைத்து என் குழந்தை, நீ எப்பொழுதும் உனக்கானவற்றை சரியாக செய்து கொண்டே இரு. உன் முன்னால் நான் நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொள். இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள். கருப்பன் இருக்கும் காலங்கள் உனக்கு வாழ்க்கையின் ஆச்சரியங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் நேரங்கள் உனக்கான வெற்றியை மனமகிழ்ச்சியோடு எடுத்து தர வேண்டும். என்னாலும் எந்த நேரமும் நான் இருக்கும் பொழுது உனக்கு ஒன்று மட்டும் புரிதல் இருக்க வேண்டும். தீமைகள் ஆடாத ஆட்டத்தை ஆடும், அதே நேரம் ஆட்டத்தை ஆடி கடைசியில் அது ஒடுங்கி நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னாலுமே நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியானதாக இருக்குமா என்று கேட்டால், சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்கு தெளிவான புரிதலை கொடுக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமேல் உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலங்களில் நீ ஆசைப்பட்டது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மனமுடைந்து விடாமல், மனம் பதறி விடாமல் என் பிள்ளை, நீ சர்வ நிச்சயமாக தெளிவோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் சொல்வது போல ஒருவருக்கு மரண செய்தியை நான் கொண்டு வந்து தர எண்ணுகிறேன். ஒருவருக்கு வாழ்க்கையில் மரணத்தை கொடுக்க நான் நினைத்திருக்கிறேன். அப்படி என்றால் இனிமேல் என்ன நடப்பதாக இருந்தாலும், ஏது நடப்பதாக இருந்தாலும், நீ இதையெல்லாம் தாண்டிய ஒரு வெற்றிக்கு உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் முன்னால் நின்று உனக்கு எதையோ சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வேலை உனக்கான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த ஒரு தீமை ஒழிய வேண்டிய காலகட்டம். இத்தோடு எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டிய நேரம். இத்தனை நாளும் நீ சந்தித்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் காலம் என்பதனை மறக்காதே. எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்த்து இனிமேல் நடக்க வேண்டும். ஏன் தெரியுமா? வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் அப்படித்தானே. நம்பிய போது நமக்கு துரோகங்களை செய்கிறார்கள். நம்பிய பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு வேதனைகளை கொடுக்கிறார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே நமக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுக்கிறார்கள். எல்லா நிலையிலும் நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்க்கும் முன்னமே நம்மை சுற்றி வந்து பல இன்னல்களையும் துன்பங்களையும் கொடுத்து முடித்து விடுகிறார்கள். இனி என்னாலுமே உனக்காக வருகின்ற இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் அதிசயங்களை நடத்த துணிந்து நிற்கும் பொழுது எல்லாவற்றையும் நீ தாண்டிய ஒரு வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இருந்தால் அது போதும் என்றுதான் உன் அப்பன் நானும் ஆசைப்படுகின்றேன். இத்தனை நாளும் நீ யோசித்தது எல்லாமும் போதும். இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எதை எடுத்துச் சொல்ல நினைத்தாலும் அந்த இடத்தில் நின்று முதலில் நீ உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள பழக வேண்டும். நம்மை சுற்றி இது போன்ற காரியங்களை எல்லாம் இந்த மனிதர்கள் செய்யும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் நாமும் நமக்கான வாழ்க்கையை வாழத்தானே போராடி கொண்டிருக்கின்றோம். தான் செய்வது சரியென்று இவர்கள் நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு மரண செய்தியை இந்த கருப்பன் அனுப்பக்கூடிய இந்த நேரம் நிச்சயமாக ஐயோ அம்மா என்று கத்தினாலும் சரி, கதறினாலும் சரி, இனி ஒரு பொழுதிலும் இவர்களை நான் விட்டு வைக்கப் போவது கிடையாது. இந்த கருப்பன் எந்த இடத்திலும் இவர்களை வேடிக்கை பார்க்க போவதும் கிடையாது. இனி என் காலில் விழுந்து கெஞ்சினாலும்
எவ்வளவு பெரிய விஷயங்களை இனிமேல் நடத்தினாலும் இந்த கருப்பன் ஒருபொழுதும் இவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்றே இந்த வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற எல்லா வேதனைகளும் சோதனைகளும் உன்னை விட்டு கடந்து போகும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நேரங்களை எல்லாம் எப்பொழுதுமே நீ உன் வசமாக்கி உருவாக்கி கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ வாழத் தொடங்கினாலே அது போதும். இதற்கு தகுந்தாற் போல உன் வாழ்க்கையில் நீயும் நம்பிக்கையோடு வாழ்ந்து விட்டால் அது போதும். கருப்பன் இருக்கும் பொழுது மற்றதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும், யாருக்கு எந்த நேரம் எதை கொடுக்க வேண்டும், யார் வாழ்க்கையிலிருந்து எதை பறிக்க வேண்டும் என்பது எல்லாம் இந்த கருப்பன் நான் அறிந்த உண்மை அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நான் சரியானபடி உனக்கான புரிதலை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை ஆட்டி படைக்கும் பல நேரங்கள் உனக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையுமே நாம் தெளிவுபட உணர்கிறோம் என்றால் இனி அத்தனையும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி அத்தனையும் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ சக்தி உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் அடுத்தடுத்த நினைகளில் தந்துவிட துணிந்து விட்டது. தீமைகளை வேறறுத்து உன் வாழ்க்கையின் நன்மைகளை நிலைநிறுத்த தயாராகிவிட்டது. அப்படி தெய்வம் உனக்காக முன்வந்து நின்ற பிறகு இனி எந்த இடத்திலும் நீ பின்வாங்கிவிடக் கூடாதல்லவா? எந்த சூழ்நிலையிலும் நீ பின்தங்கிவிட நினைக்க கூடாதல்லவா? அத்தனையிலும் வெற்றி என்பது நமக்கு உறுதியாக கிடைக்கும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கையின் சந்தோஷம் என்பது நமக்கு நிலையாக நிலைக்கும். காலம் கடந்து எல்லாமும் நமக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் உன்னை தேடி தேடி வருகின்ற பொழுது உனக்காக எல்லா நிலைகளிலும் நான் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் காலகட்டம். எல்லா இடத்திலுமே நான் முன்வந்து நின்று உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்று நீ வருந்தினாயோ, ஏது நடக்கும் என்று நீ புலம்பினாயோ, இதையெல்லாமும் தவிர்த்து என் பிள்ளை நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ எந்த இடத்திலும் கைவிடாது வந்து நின்று கொண்டே இருக்க வேண்டும். தெய்வத்தின் அன்பு கொண்டு உனக்கு மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்கும். தெய்வத்தின் அன்பு கொண்டு உனக்கு எல்லா தீமைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கப்படும். மற்ற தீமைகளை கூட எளிதில் துரத்தி அடித்து விடலாம். ஆனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் இருப்பதும் உன்னை வேதனைப்படுத்துவதும் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பதும் இந்த கருப்பனால் இனியும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. சூழ்நிலைகளினால் உனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விட வேண்டும். இந்த நிலைகளினால் உனக்கு ஏற்பட்ட எல்லா தீமைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ வேறறுக்க வேண்டும். உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட மனநிலையிலும் கருப்பன் இருக்கும் பொழுது ஒன்று மட்டும்தான் நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும். நமக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கின்ற ஒருவருக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறது என்றால் ஒருபோதும் அவர்களை பார்த்து இரக்கப்படாதே. செய்த பாவம் தானே துரத்தி அடிக்கிறது, செய்த பாவம் தானே அவர்களை விரட்டி கொண்டு வருகிறது. இதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நாளுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நாம் விரும்பியது போல நாம் ஆசைப்படுகின்ற எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நாம் ஏற்றுக்கொள்ளும் எல்லாமும் நமக்கான நிலைகளை உருவாக்கி கொடுப்பதை நீ எப்பொழுதும் சரிபட தெரிந்து கொள்வாய். உன்னை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் தனதாக்கி கொள்ள முடிவு செய்து விட்டேன். நீ என் பிள்ளையான பிறகு நான் உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தவும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உறுதிப்படுத்தவும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நல்லது எது தீயது எது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து
இந்த வாழ்க்கையை நினைத்து நாம் வருந்திக் கொண்டு இருக்கக்கூடாது. இனிமேல் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் கவனிக்க வேண்டும். கருப்பன் உனக்காக முன்னின்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீ சரிபடுத்தி தரக்கூடிய விஷயங்கள்தான் என்பதனையும் மறக்காதே. இந்த நேரம், இந்த மாற்றம் இனி உனக்கே உனக்கான ஆச்சரியங்களை எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை நான் மனதளவில் ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றேன். உன்னை நான் மனதளவில் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றேன். எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ எதிர்பார்த்து நின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டிய நேரம். இனி உனக்கு பேரதிர்ஷ்டம் என்பது கிடைக்கக்கூடிய நேரம். சந்தோஷத்தை உணர வேண்டிய காலம். இனி என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம். இந்த கருப்பன் சொல்வது போல உன்னை சூழ்ந்து வந்த தீமைக்கு மரண செய்தி எதனால் செல்கிறது என்பதனையும் தெரிந்து கொள். கொஞ்சமா நஞ்சமா உன் வாழ்க்கையில் இவர்கள் ஆடுகின்ற ஆட்டம். நீ சிரித்தால் போதுமே அவர்கள் அத்தனை வயிற்றெரிச்சல் அடைகிறார்கள். நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் போதுமே அவர்கள் அத்தனை துன்பப்படுகிறார்கள். எங்கே மகிழ்ச்சியோடு இருந்து விடுவாயோ என்று சொல்லி உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தேடி தேடி வந்து மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நீ மகிழ்ச்சியோடு இருந்துவிடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கக்கூடிய இந்த காரியங்களை ஒருபோதும் இந்த கருப்பன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்பொழுது இன்னொருவரினுடைய சந்தோஷத்தை கிடைக்க விடாமல் செய்ய ஒருவர் எண்ணிவிட்டாரோ இனிமேல் அவர்கள் வாழ்வதற்கு எந்த தகுதியும் அற்றவர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வதற்கான எந்த திறமைகளும் எந்த சூழ்நிலைகளும் இவர்களை சுற்றி இல்லை என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனால் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே உணர்த்த வேண்டும் அல்லவா? தெளிவில்லாமல் எல்லா நிலைகளையும் இந்த வாழ்க்கை நமக்கு உருவாக்கி தர வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. தெய்வம் என்பது எதற்காக நம் முன்னால் நிற்கிறது என்பதனை நீ ஒரு முறையாவது உணர்ந்திருப்பாயானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களில் உன் நன்மைகளை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய். உனக்கு வேண்டிய எல்லா நிலைகளும் இனி உனக்கே உனக்கான சந்தோஷத்தின் உச்சங்களை உனக்கு காண்பித்து கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் இதுவரையிலும் வந்தது எல்லாம் போதும். உன்னை தேடி இதுவரையிலும் உனக்காக நான் கொடுத்தது எல்லாமும் போதும். இனி எதற்காகவும் நீ எந்த இடத்திலும் வருந்தாதே. கருப்பன் சொல்வது போல இவர்களின் மரண செய்தி உன்னை தேடி வரத்தான் வேண்டும். என் பிள்ளையே, அது தானாகவே அவர்கள் எடுத்து கொள்வது. அவர்கள் மற்றவர்களின் மகிழ்ச்சியை கெடுக்க தன் முகத்தை எப்பொழுதும் உருண்டு வைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? இவர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது தொடராது. எல்லா நிலையிலும் ஏதாவது ஒரு வேதனைகளை கொண்டுதான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இனிமேல் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். மரண பயத்தை காட்டுகிறான் இந்த கருப்பன் இவர்களுக்கு. இவர்கள் நெஞ்சை பிடித்து கொண்டு இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகும். இனிமேலும் புன்னகைத்து வாழவில்லை என்றால், மனம் இறுக்கத்தோடு தான் நான் இருப்பேன் என்று சொல்லித் தெரிந்தால் அவர்களின் முடிவு இதுவாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாவற்றையுமே நேர்மறையாக எடுத்துக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உண்மைகளை உணர்ந்து கொண்டு நீ வாழத் தொடங்கினால் அது போதும். உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கருப்பனின் அருளால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய். கருப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதல்லவா? எப்பொழுது எவன் ஒருவன் முகத்தில் சிரிப்பு என்ற ஒன்று இல்லாமல் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கெடுதலை செய்யவும் அடுத்தவர்கள் படுகின்ற வேதனைகளை கண்டு ரசிக்கவுமாக ஒருவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவர்களினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும்
நம்மால் மாற்ற முடியாது. இப்படித்தான் அவர்கள் விதி இருக்க வேண்டும் என்றால் அதை யாராலும் நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.